மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். ஈரான் போரால ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டுள்ள நிலையில், அது முடக்கப்பட்டுள்ள நிலையில் நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு எல்பிஜி உள்ளது, அதனால் யாரும் பதற்றப்பட வேண்டாம் அப்படின்னு இந்திய அரசு விளக்கி இருக்கிறது. பட் இது ஒரு ஃபாரெவர் சீனரியோ இல்லையா திரு பானுச்சந்தர்? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதை தாண்டி இந்தியா தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை விட்டுடுச்சு. ரஷ்யா எண்ணெயை வாங்குறதுக்கு அமெரிக்கா ஒப்புதல் எதுக்கு தேவை? நம்ம என்ன காலனி தேசமா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வியில் நியாயம் இல்லையா? அந்த ரஷ்யன் ஆயில் மேட்டர் வந்து கவர்மெண்ட் கிளாரிஃபை பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு நீங்க ஆப்போசிஷன் இது மாதிரி சொல்றாங்க ஒழிய கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண நல்லா இருக்கும். பட் பிளேயிங் தி டெவில்ஸ் அட்வொகேட் இப்போ வந்து பல்வேறு சமயங்கள்ல இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ்க்கு நம்ம பண்ணியிருக்கோம் தானே. 1, 2, 3 ஒப்பந்தம் வரும்போது கூட ஈரானுடைய டிபெண்டன்ஸை குறைக்க அன்னைக்கு இருந்த டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அழுத்தம் கொடுத்தது. we did give some concessions. ஸோ அதை தவிர்க்க முடியாதுன்னு இன்னொரு பக்கம் பார்க்கணுமா? இல்ல கண்டிப்பா அது மாதிரி வந்து அந்த ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட்ல வந்து அது மாதிரி இருந்தது, அது மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் அக்ரி பண்ணிருக்கு அப்படின்னு வந்து இருக்குதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல. இப்ப நம்ம இம்ப்ளை பண்றது என்னன்னா அந்த ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட்ல அது மாதிரி ஏதோ இருக்கு அப்படின்ற ஒரு கிளாஸ் மாதிரி தான் தெரியுது. பட் லெட் கவர்மெண்ட் கிளாரிஃபை. இல்ல அப்படிதானே டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இப்போ இந்த இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் வரும்போது டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார், இந்தியா மறுக்கவும் இல்லை ஆமோதிக்கவும் இல்லை. இல்ல கரெக்டா, நம்ம பிப்ரவரியில கூட நம்ம நிறைய ரஷ்யன் க்ரூட் வாங்கியிருக்கோம். அதனால வந்து நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். சோ அதனால தான் சொல்றேன். பட் இது ஒரு டிப்ளமேட்டிக் சேலஞ்சா நம்ம கொடுத்துடலையா? இப்போ விசாவி இஸ்ரேல் ஈரான் நம்ம ரெண்டு பேரோடையும் நல்லுறவு பேணி கொண்டிருந்தோம். இன்னைக்கு நம்மளுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஈரான் இன்னைக்கு வீக்கெண்டா இருக்கிற சமயத்துல நம்ம அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு பேசுறதுக்கே ஒரு வாரம் ஆகுது நம்ம தரப்புல. இன்னும் சொல்ல போனா ஈரானுடைய தாக்குதலை கண்டிக்கிறோம், ஆனா ஈரானுடைய உச்ச தலைவரை கொன்னதை வந்து ஒரு சாவரினிட்டிக்கு ஏற்பட்ட பாதகமா இந்தியா பார்க்கல. இது வந்து நம்ம ஹிஸ்டாரிக் பொசிஷன்ஸ்ல இருந்து விலகியதா பார்க்கலையா, இல்ல இது வந்து ஒரு பிராக்மேட்டிக் நிலைப்பாடுன்னு பார்க்கறீங்களா? ரியலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்க்க முடியும். கரெக்ட், இட் இஸ் டிபார்ச்சர் ஃப்ரம் ஹிஸ்டாரிக் ஸ்டேட்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி ஆயத்துல்லா கமேனி இறந்தது கூட வந்து நம்ம இன்னும் ஆக்சுவலா ஃபார்மலா வந்து தெரிவிக்கல. பட் ஆனா வந்து ஜெய்சங்கரும் ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டரும் தே ஆர் கான்ஸ்டன்ட்லி ஸ்பீக்கிங். சோ பேக் சேனல்ல ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. பட் இது ஒரு சர்வதேச சட்டத்துல என்ன மாதிரியான ஒரு பாண்டோரா பாக்ஸ் உருவாக்குது? இன்னைக்கு வான் வழியா ஒரு நாட்டு தலைவரை கொண்டுட முடியும், கடத்திட முடியும் அப்படின்னா வல்லான் வகுத்தது வாய்க்கால் அப்படின்னு இது இன்னைக்கு எல்லா சக்திகளும் இதை செஞ்சிட முடியும் இல்லையா? நாளைக்கு இன்னைக்கு அமெரிக்கா ஈரானுக்கு செய்ய முடியும் அப்படின்னா ரஷ்ய அதிபர் யுக்ரைன் தலைவரை எப்படி கையாள முடியும் தான்? கண்டிப்பா நீங்க ஃபாரின் ரிலேஷன்ஸ் இஸ் a jungle அப்படின்னு சொல்லுவாங்க. there is no king. ஒரு இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் நம்மளுக்கு இல்ல. அதனால வந்து மைட் இஸ் ரைட் அப்படின்ற பிரின்சிபல்ல தான் வந்து இப்ப இயங்குது. அப்படி இயங்கக்கூடாது, இது பிரின்சிபல் தான் இருக்கணும்னு சொல்லி தான் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிச்சாங்க. யுனைடெட் நேஷன்ஸ், WTO எல்லாம் அதுதான் ஆரம்பிச்சது. பட் இப்ப எல்லாமே வந்து நம்ம அந்த லெசன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியை மறந்துட்டு திருப்பி பழைய மாதிரி வந்து நம்ம ஏத்தாப்புல சண்டை போடுறது, நம்ம நினைச்சா வந்து இன்னும் கண்ட்ரி அட்டாக் பண்றது, நினைச்சா டாரிஃப் போடுறது அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். திஸ் இஸ் நாட் குட் ஃபார் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இன்டர்நேஷனல் லா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அதனால வந்து இது வந்து with great power comes great responsibility அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து அமெரிக்கா, சைனா, இந்தியா இந்த மாதிரி பெரிய நாடுகள் எல்லாமே வந்து மாரல் லீடர்ஷிப் கொடுத்தாதான் இந்த நார்ம்ஸ் வந்து நிலைக்கும். இல்லாட்டி வந்து எல்லாருமே தனக்கு வேண்டியதா பண்ணிட்டே தான் இருக்காங்க. எல்லாரும் அட்டாக் பண்ணாலும் இப்ப என்ன சொல்ல முடியும்? அமெரிக்காவும் சர்வதேச அமைப்பு இது இன்டர்நேஷனல் ஆர்டர் எப்படி சீர்குலைந்து போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த கடந்த ஒரு வாரம் பார்த்த சாட்சி. மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.